திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட தொகுதி கும்மிடிப்பூண்டி ஆகும். தமிழக சட்டப்பேரவை தொகுதி வரிசையில் முதல் இடம் பெற்ற தொகுதியாகும். தமிழக ஆந்திர மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ள கும்மிடிப்பூண்டியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,80,776 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,37,027 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,43,708 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 41 பேர் இடம்பெற்றுள்ளனர். 1957 ஆண்டு முதல் 2016 வரை 2005 நடந்த இடைத்தேர்தல் உட்பட 15 முறை சட்டப்பேரவை தேர்தலை கும்மிடிப்பூண்டி எதிர்கொண்டது. இதில் 7 முறை அதிமுகவும், 4 முறை திமுகவும், 1 முறை காங்கிரஸ் கட்சியும் சுதந்திரா கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது. இதில் 2005 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் KS விஜயகுமார் 83,717 வாக்குகளை பெற்று அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வெங்கடாசலபதி 56,554 வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தார். 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் KS விஜயகுமார் 89,332 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் CH சேகர் 65,937 வாக்குகள் மட்டுமே வாங்கி தோல்வி அடைந்தார். யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் செல்வராஜ் 43,000க்கு மேல் வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். மக்கள் நல கூட்டணி வேட்பாளராக 7 கட்சி கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் கீதா 6,585 வாக்குகள் மட்டுமே வாங்கினார். பாஜக வேட்பாளர் பாஸ்கரன் 2,092 வாக்குகளும், பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முரளி கிருஷ்ணா என்கிற சமரன் 1,282 வாக்குகளும் பெற்றனர். 2021 ஆண்டு அடுத்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியில் பாமக வேட்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் M. பிரகாஷ் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் TJ கோவிந்தராஜன் களம் காண்கிறார். இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த KS விஜயகுமார் அவர்கள் இந்த பகுதியிலே கண்ணங்கோட்டை நீர்த்தேக்க திட்டம், அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு ஒருங்கிணைந்த சோதனை சாவடி மற்றும் பல வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார்கள். அம்மா கிளினிக், ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தியது, அனைத்து சேவைகளும் செய்துள்ளார்கள். வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு அளித்த தமிழக அரசு 10.5% அளித்துள்ளதால் வன்னியர்கள் அனைவரும் இந்த அரசுக்கு சாதகமாக உள்ளார்கள். அது வாக்குகளாக மாறி இங்கே போட்டியிடும் வேட்பாளருக்கு அது சாதகமாக அமையும் என்பது கண்டிப்பாக நடக்கும். பேரூராட்சி, வருவாய் வட்டம், ஊராட்சி ஒன்றியம் என பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளில் இத்தொகுதி குறிப்பிடத்தக்கதாகும். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் தொழிற்பேட்டை உள்ள தொழில் நகரமாகவும் விளங்கி வருகிறது. இருந்தாலும் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் விவசாயமே முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. சிப்காட் தொழிற்பேட்டைக்கு உட்பட்ட 328 தொழிற்சாலைகளும் தேர்வாய் கண்டிகை தொழிற்பேட்டையில் 28 இயங்கி வருகிறது. கூடுதலாக நெல்லூர் பகுதியில் தொழிற்பேட்டையும் விரைவில் அமைய உள்ளது. 18 கிலோமீட்டர் கொண்ட கும்மிடிப்பூண்டியில் 131 கிராம பஞ்சாயத்துகளும், 2 ஒன்றியங்களும், 2 நகராட்சிகளும் உள்ளது. 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழும் பகுதிகளில் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடந்து வருகிறது. இத்தொகுதியில் நெல், நிலக்கடலை, தர்பூசணி, காய்கறி, மலர் சாகுபடியும் செய்யப்படுகிறது. விவசாயிகள் நலன் கருதி தமிழக அரசு தள்ளுபடி செய்த கூட்டுறவு கடன்களால் வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் பெரும்பான்மையான மக்கள் பயனடைந்து உள்ளனர். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக உழவர்கள் பாமக வேட்பாளர் பிரகாஷுக்கு வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். மேலும் 6 சவரன் நகை கடன் தள்ளுபடியை அரசு செய்துள்ளதால் கூடுதல் உற்சாகம் விவசாயிகளிடம் காணப்படுகிறது. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிக்கிறாரு. நான் ஒரு விவசாயி, எங்கள் அப்பா ஒரு விவசாயி, எங்கள் தாத்தா 30 காலத்துலேருந்து நாங்கள் விவசாயிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் எப்படி இருந்ததுலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. இப்போ எடப்பாடி ஐயா ஆட்சியிலேருந்து நல்ல முறையாக இருக்கிறது. இப்போ நகை கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு கூட்டுறவு வங்கியில்.
விவசாய கடன்லாம் பண்ணியிருக்காரு. வேளாண் துறையில் உரம்லாம் வந்து கம்மி விலையில் கொடுக்குறாரு. மறுபடியும் இந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லதே செய்வார்னு நினைக்கிறேன். மகளிர் தன்னுதவி கடன்களும் தமிழக முதலமைச்சரால் ரத்து செய்யப்பட்டு உள்ளதால் ஒட்டுமொத்த பெண்களின் வாக்குகளும் அதிக அளவில் பாமகவுக்கு விழும் வகையில் காண முடிகிறது. ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ள அதிக கிராமங்கள் அடங்கிய தொகுதி என்பதால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோர் வேலை தேடி சென்னைக்கு நாள்தோறும் வருகின்றனர். அவர்களின் வசதிக்காக பேருந்து உட்பட போக்குவரத்து சேவைகளை தமிழக அரசு 24 மணி நேரமும் சிறப்பாக செய்து கொடுத்துள்ளது. ஊத்துக்கோட்டையில் கல்லூரி கல்வி நிலையங்கள் அமைக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. தொகுதியில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக உள்ளதால் தமிழக அரசு வழங்கிய தனி இடஒதுக்கீடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாமக வேட்பாளர் பிரகாஷுக்கு செல்லும் இடமெல்லாம் தொகுதி மக்கள் ஆதரவளித்து வருகின்றனர். தற்போதைய அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் KS விஜயகுமாரின் சிறப்பான பணி மக்கள் மத்தியில் தனிப்பெயரை அவருக்கு பெற்று தந்துள்ளது. இவரது முயற்சியால் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை இடையே 380 கோடியில் கட்டப்பட்டுள்ள 1 TMC தண்ணீரை தேக்கி வைக்கும் வகையில் நீர் தேக்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொகுதியில் மக்கள் நல திட்டங்களையும் மிகவும் நல்ல முறையில் செய்துள்ளார். அனைத்து கிராமங்களிலும் அம்மா சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற உட்சாலைகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு எளிதாக உள்ளதாக தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, திருமண நிதி உதவி திட்டங்கள் என அனைத்து விதமான அரசு திட்டங்கள் செய்து தந்துள்ளதாக கூறுகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக கும்மிடிப்பூண்டி பகுதியில் அதிமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கண்ணங்கோட்டை தேர்வாய் நீர்த்தேக்கம், ஒருங்கிணைந்த சோதனை சாவடி, நிறைய கிராம பகுதிகளுக்கு வந்து புதிய சாலைகள். அதுக்கு முன்னாடிலாம் இங்கே சாலையே இருக்காது. இப்போ வந்து நிறைய சாலைகள்லாம் போட்டிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம தொகுதி MLA விஜயகுமார் அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருந்தார். நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பிரதிநிதிகள் வந்த இடங்களில் மட்டும்தான் வளர்ச்சி பணிகள் சரியாக செய்யலை. அதிமுக வந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான பணிகள்லாம், குடிநீர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு வேளை வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேளையும் தினமும் 2 வேளையும் குடிநீர் தட்டுப்பாடே நம்ம பகுதியில் கிடையாது. ஆட்சி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது வந்து அதிமுக கூட்டணியில் பாமக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாமக மிகவும் செல்வாக்கான ஒரு வாக்கு வங்கியை வச்சுருக்காங்க. இப்போ அதிமுகவுக்கு இருந்தாலும் அவர்களுடைய வெற்றி வந்து மிகவும் உறுதி செய்யப்பட்டதாக நாங்கள்லாம் நினைக்கிறோம். பாமகவுக்கு வாக்களித்து வேட்பாளர் பிரகாஷ் அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்ப இத்தொகுதி மக்கள் ஆயத்தமாகிவிட்டனர். அதிமுக உறுப்பினர் போல மக்கள் பணியாற்றி தொகுதியை வளர்ச்சியடைய வைத்து அனைத்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தும் வகையில் தொகுதியில் பல்வேறு நற்பணிகளை செய்து வரும் பாமக வேட்பாளர் பிரகாஷுக்கு மக்கள் தரும் ஆதரவு தொகுதியில் பார்க்க முடிகிறது. இது மட்டுமின்றி தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த பாமக, அதனை சட்டமாக நிறைவேற்றி தந்த அதிமுக, அதற்கு ஆளுநர் ஒப்புதல் வாங்கி ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து வரும் பாமகவுக்கு பெருவாரியான வாக்காளர்கள் முத்திரையிட்டு நித்திரையை மறந்து பிரகாஷ் அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்ப தயாராகிவிட்டதை நமது கள ஆய்வில் உணர முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கோட்டையாக இருக்கின்ற இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை மீண்டும் அவர்கள் எங்களோடு இணைந்து இந்த முறை எங்களை வெற்றி பெற செய்ய கடுமையாக உழைப்பார்கள் என்று இந்த கூட்டத்திலே கூறினார்கள். அதுபோலவே நாங்களும் வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்போம். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிப்போம். நான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் மகளிர் கலைக்கல்லூரியை, அரசு கலைக்கல்லூரியை ஏற்படுத்துகிற அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுவேன் என்று இந்த நேரத்திலே நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றேன். அதனால் கண்டிப்பாக நாங்கள் தமிழக முதல்வருடனும் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவுரைப்படியும் எப்படியாவது இந்த இடத்திலே ஒரு கலைக்கல்லூரியை, அரசு கலைக்கல்லூரி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் என்றும் ஒரு நன்றி விடைகிறேன். பாமக வேட்பாளர் பிரகாஷுக்கு
அதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி பாமக வேட்பாளருக்கு தொகுதி மக்கள் ஆதரவு அலை அதிகமாக உள்ளதால் இதில் சிக்கி சூரியன் சின்னபின்னமாக்கி வருவதால் மாங்கனியை சுவைத்து மகிழ வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்துவிட்டனர். இதற்கான நாள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்குப்பதிவு நாளில் எதிரொலிக்கும் என்றால் அது மிகையல்ல. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டமாக கடந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் புதிய மாவட்ட உதயத்திற்கு பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தலை திருப்போரூர் தொகுதி எதிர்கொள்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள தொகுதிகளில் தனிச்சிறப்புடன் இத்தொகுதி உள்ளது. தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,93,251 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,43,556 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 1,49,658 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 37 பேர் இடம்பெற்றுள்ளனர். தொகுதியில் பெரும்பான்மையாக விவசாயிகள் உள்ளனர். நெல், தர்பூசணி, வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்களும் விளைவிக்கப்படுகின்றன. மாமல்லபுரம் உட்பட கடற்கரையோர கிராமங்களில் மீன்பிடி தொழிலும் சிறப்பான முறையில் நடக்கிறது. திருப்போரூர் கந்தசாமி கோவிலும் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலும் மிகவும் சிறப்புகள் வாய்ந்ததாகும். மாமல்லபுரம் கடற்கரையில் தலசைய பெருமாள் கோவிலும் இத்தொகுதியில்தான் அமைந்துள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியில் பாமக வேட்பாளராக திருக்கச்சூர் ஆறுமுகம் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணி வேட்பாளர் போட்டியிடுகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக வேட்பாளர் இமயவரம்பன் செய்த அடாவடி அத்துமீறல், நில அபகரிப்பு மீண்டும் நடக்காமல் இருக்க பாமக வேட்பாளர் திருக்கச்சூர் ஆறுமுகத்திற்கு ஆதரவளிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். ஸ்கூல் ஃபீஸு அளவில்லாத வாங்குறாங்க. அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறது ஒரு கட்டணம்னாக்கா, தனியார் பள்ளிங்களில் அதை விட அதிகமான கட்டணத்தை வசூல் பண்ணி ஒவ்வொரு ஏழைகளுடைய உள்ளத்திலையும் அடித்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போனாலும் அதே நிலை தாங்குது. கல்லூரியில், தனியார் கல்லூரியில் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுற கட்டணத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உயர்த்தி எங்கள்கிட்ட வசூல் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வசூல் செய்கிறத நாங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகள் தெரியப்படுத்தினா ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. ஆனால் நடக்க இருக்கிற தேர்தல் அறிக்கையாக விட்டுருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம், இதையெல்லாம் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி சூழல் இல்லாமல் அரசு நிர்ணயிக்கப்படுகிற அதே கட்டணத்தை வசூல் செய்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் என்று தேர்தல் அறிக்கையை கொடுத்துறத நாங்கள் மனசார வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்தது போதும். இன்னைக்கு கூட அறிவித்த அந்த அறிவிப்பை நாங்கள் மனசார விரும்பி மனசார ஏற்கிறோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு அடிப்படை பணிகளை கூட செய்து கொடுக்காமல் கடந்த முறை திமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த இமயவரம்பன் அதையெல்லாம் மறந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார். உச்சகட்டமாக மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்து நில அபகரிப்பிலும் துப்பாக்கிச் சூடிலும் ஈடுபட்டார். இதுபோல கணக்கில் அடங்காத வகையில் தொடர்ந்து பயங்கரமான பிரச்சனைகளில் அதிகமாக தலையிடுவதால் தொகுதிவாசிகள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இமயவரம்பனின் நிலையேதான் திமுகவில் பெரும்பாலும் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. இதுவே அந்த கூட்டணிக்கு பெரிய பின்னடைவை உண்டாக்கியுள்ளது. தொகுதியில் வேளாண்மை சார்ந்த பணிகளில் உழவர்கள் பெருமளவில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு ரத்து செய்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி, 8 சவரன் நகைக்கடன் தள்ளுபடியால் விவசாயிகள் பெரிதும் பயனடைந்துள்ளனர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாமக வேட்பாளர் திருக்கச்சூர் ஆறுமுகத்தை தேர்ந்தெடுக்க அனைத்து விவசாயிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும்
மகளிர் தன்னுதவி கடனால் பெண்களின் ஒட்டுமொத்த ஆதரவு திருக்கச்சூர் ஆறுமுகத்துக்கு உள்ளதை கண்கூடாக உணர முடிகிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாமக வேட்பாளர் திருக்கச்சூர் ஆறுமுகத்தை தேர்ந்தெடுக்க அனைத்து விவசாயிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் மகளிர் தன்னுதவி கடனால் பெண்களின் ஒட்டுமொத்த ஆதரவு திருக்கச்சூர் ஆறுமுகத்துக்கு உள்ளதை கண்கூடாக உணர முடிகிறது. இவை மட்டுமில்லாமல் அதிமுக பாமக தேர்தல் அறிக்கைகள் தொகுதி மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பொண்ணை வந்து தனியார் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறோம். தனியார் பள்ளியில் வந்து கோச்சிங் நல்லா இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால நாங்கள் தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். இப்போ பாமக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அரசு பள்ளியிலையும் தனியார் பள்ளியில் கொண்டு வர மாதிரி பாடத்திட்டம் கொண்டு வந்தால் எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் பாமகவை ஆதரிக்கிறோம். சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இத்தொகுதியில் பல்வேறு துறையினரும் தொழில் தொடங்க ஆர்வமாக இருந்த பொழுதும் அதை இங்கு செய்ய விடாமல் தனக்கும் தொழிலில் பங்கு வேண்டும் என இமயவரம்பன் கேட்டு மிரட்டியுள்ளார். இமயவரம்பனின் அடாவடித்தனத்தால் தொகுதியில் திமுகவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் பயந்து நடுங்கும் அளவுக்கு இமயவரம்பனின் நடவடிக்கை இருப்பதால் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு அலை தொகுதி மக்களிடம் இருப்பதை உணர முடிகிறது. தொகுதி மக்களிடம் வாக்குகள் கேட்டு பாமக வேட்பாளர் செல்லும் இடங்களில் மக்கள் ஆதரவு காணப்படுகிறது. அதற்கு காரணம் வன்னியர் தனி இடஒதுக்கீடு அலை இங்கு மிகப்பெரிய எழுச்சியாக இருப்பதை நமது கள ஆய்வில் நாம் நேரடியாக தெரிந்து கொண்டது.